காஞ்சனா நான்காவது பாகம். காஞ்சனா நான்காவது பாகத்தோட ஷூட்டிங் முடிவுக்கு வரப்போகிறது. காஞ்சனா நான்காவது பாகத்தோட ரிலீஸ் தேதியும் கன்ஃபார்ம் ஆக போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவை தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காஞ்சனா நான்காவது பாகம் இந்த திரைப்படத்தை போன வருடம் 2024 செப்டம்பர் மாதமே ஷூட் ஸ்டார்ட் ஆகும். 23 செப்டம்பர் மாதமே ஷூட் ஸ்டார்ட் ஆக வேண்டியது. ஆனால் படத்துக்கான ப்ரொடியூசர் கிடைக்காததால் ராகவா லாரன்ஸ் அவர்கள் செம அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து காஞ்சனா சீரிஸ் சன் டிவி தான் தயாரித்து கொண்டு இருந்தது. அதே மாதிரி காஞ்சனா நான்காவது பாகத்தை சன் டிவி கிட்ட தயாரிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. ஸ்டோரியும் சொல்லியிருக்காங்க. சன் டிவி சொன்னது என்னன்னா, ஸ்டோரி எல்லாமே எங்களுக்கு பிடித்து போயிருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் பெரிய பட்ஜெட் திரைப்படத்தை தயாரித்து கொண்டு இருக்கோம். இந்த சமயத்தில் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் திரைப்படத்தில் எங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் இந்த திரைப்படத்தை நாங்கள் தயாரிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக சன் டிவி சொல்லிட்டாங்க. இதனால் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வேறு வழியே இல்லாமல் நிறைய தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட காஞ்சனா நான்காவது பாகத்தோட ஸ்டோரியை சொல்லி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த தயாரிப்பு நிறுவனம் அதை தயாரிக்க முன் வரவில்லை. அந்த சமயத்தில் ஓகே, யாருமே தயாரிக்க முன் வரலை, ஸோ நம்மளே தயாரித்து விடலாம் அப்படின்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் அவர்களே இந்த திரைப்படத்தை தயாரிக்கலாம் நினைக்கும் போது தான் மும்பையில் இருக்க ஒரு தயாரிப்பு நிறுவனம் காஞ்சனா நான்காவது பாகத்தை தயாரிக்க முன் வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதனால் காஞ்சனா நான்காவது பாகத்தோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொன்னது என்னன்னா, காஞ்சனா நான்காவது பாகத்தோட ஷூட் ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே 30% ஆஃப் ஷூட் படத்தில் கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த திரைப்படத்தோட 60% ஆஃப் ஷூட் முடிவுக்கு விட்டது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இன்னுமே ஒரு 4 மாதம் இந்த திரைப்படத்துக்கான ஷூட் இருக்காம். ஏன்னா பொதுவாக ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா, முக்கியமாக காஞ்சனா சீரிஸ் எடுக்கிறாங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே செலவாகிடும். அந்த அளவுக்கு பொறுமையாக எடுப்பார். அதே மாதிரி தான் இன்னும் 4 மாதம் இந்த திரைப்படத்துக்கான ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் இணைந்திருக்காங்க. இவன் தமனா, பூஜா விஜய் இவங்களாம் இணைந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பரவிக்கொண்டு இருக்கு, தகவல்களாக பரவிக்கொண்டு இருக்கு. இன்னுமே இந்த உறுதிப்படத்தில் இன்னுமே இந்த 4 மாசத்துல படத்துக்கான ஷூட், அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிக்குள்ள மேபி முடிந்து விட்டால் படத்தை கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ராகவா லாரன்ஸ் அவர்கள் காஞ்சனா நான்காவது பாகத்தை கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஷூட் ஒருவேளை டிலே ஆச்சுன்னா இந்த படமும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காஞ்சனா நான்காவது பாகம் கோடை விடுமுறைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பும், குழந்தைகள் மத்தியில் ஒரு பெரிய கொண்டாட்டங்களும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் காஞ்சனா நான்காவது பாகம் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.